குழந்தைங்களுக்கு பாலியல் கொடுத்ததுனால ஆசிரியர்கள் அதுவும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஆக இது அது வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கா இல்லையா? பாலியல் இல்லாம பண்ண முடியாது. இந்திய குற்றவியல் சட்டத்துல மனைவியா இருந்தால் கூட அவள் உடல் உறவுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் கணவன் கட்டாயப்படுத்தி உடல் உறவு வைத்துக் கொண்டால் அதுவும் கற்பழிப்பு தான். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல அக்கறையே இல்ல. திமுக மேல குற்றம் சாட்டுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, சொல்லிட்டு போங்களேன். உங்களுக்கு ஆதரவா நான் பேச போறேன். உங்களுக்கு அதான வேணும். திமுக ஆட்சியை பத்தி கேவலமா பேசணும், அவ்வளவுதானே வேண்டியது. பாரதியார் அவர்கள் வந்து நிறைய வந்து பாரதியார் வேற யாரும் பேசலையா? செல்லம்மாள் அவர் என்னவா வச்சிருந்தாரு தெரியாத எங்களுக்கு. பாரதிக்கு கொடுத்தாரா செல்லம்மாளுக்கு ஃப்ரீடம்? பேசுறீங்க. அவர் பெண் விடுதலை பெண் விடுதலை பாடினார். பெண் விடுதலைன்னு பாடினாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா பார்ப்பான ஐயர் என்ற காலமும் போச்சான்னாரு. சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்ற உடலும் வேர்ப்பான். பாலியல் கொடுமைங்கிறது வந்து பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்கும். அந்த ஈர்ப்பு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் இருக்கிற ஈர்ப்புங்கிறது இருந்தால் தான் சிருஷ்டி நடக்கும், மனித இடம் நீடிக்கும். செக்ஸுங்கிறது அதுக்கு தான். செக்ஸ் உடல் உறவு கொள்ளுகிற நேரத்தில் தான் படைக்கிற தொழிலை செய்வதனால்தான் கோயில்களில் வந்து உடல் உறவு காட்சிகளை வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ஆணுடைய மனதும் உடலும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும். இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து அலைகள் ஓய்தலில் காட்டுறாரு. பாபிங்கிற படம் இதெல்லாம் வந்து விடலை பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாதா? ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கிற வரையிலும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். குறைக்க முடியுமானா அதனால தான் வந்து பெண்களுக்கு தனியாக வச்சா அது குறை. இன்னைக்கு வந்து அதெல்லாம் நீங்களே என்ன சொல்லிட்டீங்க? இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பெண்களுக்காக தனி பஸ் ஓடுறது கிடையாது எங்கேயும். தமிழ்நாட்டில் தான் இத்தனை இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. விடுதலை பேசுகிற நாட்டில் வந்து நீங்கள் இது கேட்கறது உங்களுக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு வீராங்கனை, நீங்கள் ஆண்கள் செய்கிற வேலையை செய்கிறீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வரும்போது பாலியல் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். நீங்கள் பாலியல் தொந்தரவு தப்பு கிட்ட வர்றானா ஒரு அறை என்னடா நினச்சிக்கிங்க. எங்களுடைய பிஹேவியர் இந்த 3ஆம் கிளாஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பசங்க. அப்போயே அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேரத்தை கூப்பிட்டு இல்லை இனிமேல் வேணாம் அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு. நான் செல்ல குழந்தை, எனக்கு காதில் லோலாக்கு அப்படி கையில் காப்பெல்லாம் போட்டு போவேன். என்ன சொல்லுவாங்க என் சிஸ்டருடைய கிளாஸ்மேட்ஸு, பையனா பொண்ணாடுவாங்க. அந்த மாதிரி மேக்கப் போவேன். எனக்கே கூச்சமாக இருக்கும். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா அந்த நேரத்தில் அப்போவே அந்த செக்ஸ் சம்பந்தமான பேச்சுக்கள் எங்களுக்கு மத்தியில் அடிப்பட ஆரம்பிச்சு. அந்த சின்ன வயசுலேயே எங்களுக்கு அடிப்பட ஆரம்பிச்சு. சில நேரங்கள் சில மனிதர்கள்ங்கிற படத்தில் அவர் ஜெயகாந்த் அந்த கதையை காட்டுவார். எங்கள் மாதிரி கலவனுங்க எப்படி பொண்ணுங்களை பார்த்து எப்படி எல்லாம் தன்னுடைய அரிப்பை தீர்த்துக்குவானுங்கிறது ரொம்ப அழகாக காட்டுவாங்க. தெரியுது, காசு சேர்க்கிறியா? விடுங்க மாமா, வலிக்கிறது. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு 25 பேரை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க சார், பாலியல் வன்கொடுமை, அதுவும் குழந்தைங்களுக்கு பாலியல் கொடுத்ததுனால ஆசிரியர்கள் அதுவும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இது அது வந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமா இருக்கா இல்லையா? இது வந்து ஒரு இப்போ பாலியல் இதை வந்து நீங்க வந்து இல்லாம பண்ண முடியாது. அதை தெரிஞ்சுங்க. பாலியல் இல்லாம பண்ண முடியாது. இந்திய அரசியல் சட்டம், இந்திய குற்றவியல் சட்டத்தில் மனைவியாக இருந்தால் கூட அவள் உடல் உறவுக்கு சம்மதிக்கவில்லை என்றால் கணவன் கட்டாயப்படுத்தி உடல் உறவு வைத்துக் கொண்டால் அதுவும் கற்பழிப்பு தான். நீங்க வந்து இப்போ ஒரு டாக்டரா பேசுறீங்களா இல்ல ஒரு கட்சியில இருக்கிற ஒரு இதுவா பேசுறீங்களா? இவ்வளவு நேரம் பேசுறது கட்சியை பத்தி பேசுறேன்னா இல்ல, நான் வந்து இவ்வளவு நேரம் பேசுறது வந்து எந்த கட்சி? இருங்க இந்த இதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லிட்டு நீங்க எந்த கட்சியை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய வரும். இவ்வளவு நேரம் நான் பேசுறது பூரா சட்டம். நீங்க வந்து எதையும் கட்சின்னு பேசுனீங்க. இல்ல சார், இப்ப ஆக உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுல அர்த்தம், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல அக்கறையே இல்ல. இல்ல சார், உங்களுக்கு வந்து இதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு திமுக மேல குற்றம் சாட்டுங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, சொல்லிட்டு போங்களேன். உங்களுக்கு ஆதரவா நான் பேச போறேன். உங்களுக்கு அதான வேணும். திமுக ஆட்சியை பத்தி கேவலமா பேசணும், அவ்வளவுதான் வேண்டியது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்தி வளைக்கிறீங்க? எதுக்காக சுத்தி வளைக்கிறீங்க? திமுக பத்தி அதான் சொல்றேன். எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் உடனே எந்த கட்சி நான் பேசிட்டு வந்தது நான் பேசுனது பூரா பெண் இதுல வந்து டாக்டராகவும் சட்ட ரீதியாகவும் நான் பேசிட்டு வரேன். எந்த கட்சி பத்தி பேசுறீங்க? எதுக்கு அது அரசியல்? ஏன் அதுக்கு அரசியல் கொண்டீங்க? அதுதான் சார் நான் சொல்றேன். அதாவது இதை வச்சு என்ன வந்து திமுக பிராண்ட் பண்ணி அதை திமுக காரன் இப்படிதான் பேசுவான்னு ஒரு பிராண்ட் பண்ணுங்கிறத உங்களை லட்சியம் பண்ணிட்டு போங்க. எனக்கு பாலியல் வன்கொடுமை நீங்க பேசும்போது
பாலியல் நீங்க தானே பெண் விடுதலை பத்தி பேசினா, அப்ப பாலியல் பத்தி ஏன் அப்ப பெண் விடுதலை பத்தி பேசுறேன்றது திமுக ஒத்துக்கிறீங்க, பெண் விடுதலை விடுதலை பத்தி பேசுறேன் திமுக ஒத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். அதுதான் நான் சொன்னேனே. பெரியார் அவர்கள் பேசுறது அதைத்தாமா இப்ப சொல்ல விட்டீங்கன்னா, பாரதியார் அவர்கள் வந்து நிறைய வந்து திருப்பி பாரதியார் வேற யாரும் பேசலையா? செல்லம்மாள் அவர் என்னவா வச்சிருந்தாரு தெரியாது எங்களுக்கு. பாரதிக்கு கொடுத்தாரா செல்லம்மாளுக்கு ஃப்ரீடம்? பேசுறீங்க. அவர் பெண் விடுதலை பெண் இதுக்காக பெண் விடுதலை பாடினார், பெண் விடுதலைன்னு பாடினார். செல்லம்மாளை ஒன்று ஒரு இதாக வச்சுக்கிறார், அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எல்லாத்தையுமே தான் வச்சிருக்கார். பார்ப்பான ஐயர்ன்ற காலமும் போச்சேன்னாரு. சூதுமிக செய்வான் பார்ப்பான், பணம் வருகிறது என்ற உடலும் வேர்ப்பான்னாரு. அதே எடுத்துங்களேன். அகரகாரத்தில் கழுதையை வளர்த்தன ஒரு அந்த மாதிரி ஒரு புரட்சிக்காரன் இல்லைன்னு சொல்லல. ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு வீட்டில் கூட்டு வந்து பூணூல் போட்டார். என்ன பண்ணார்? மேலே நீங்கள் என்ன சொல்கிறதுன்னார். ராமானுஜருக்கு பிறகு அந்த இனத்தை சேர்ந்த ஒரு புரட்சியாளர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அதே சமயத்தில் பெண் விடுதலை பற்றி அவர் வெளியில் பேசுகிற அளவுக்கு வீட்டுக்குள்ளார அவர் இருக்கலாங்கிறது தான் உண்மை. இதுதான் இருக்க முடியலன்னா அதுக்கு அது பெண் விடுதலைங்கிறத நம்ம அதை எடுக்கக்கூடாது. அவருக்கு இருந்த வறுமைகள், அவருக்கு இருந்த தொல்லைகள், அதாவது உண்மையை சொல்லணுன்னாக்கா ஒரு பெரிய ஒரு மனிதனை நாம் வந்து சரியான முறையில் கண்காணிக்க தவறி விட்டோங்கிறதுல பாரதியினுடைய வாழ்க்கை ஒரு இது பாதுகாத்துருக்கு. ஆனால் அந்த அன்னைக்கு அவர் எடுத்த ரூட் பூராமே தப்பு. வெள்ளையர்களை ஏற்றுக்கிட்டு இருந்தாருமா? அன்னைக்கு வெள்ளையருக்கு நம்ம குலாம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் இவர்கிட்ட போய் என்னென்ன நம்மளையும் சேர்த்து உள்ள தேடிப்பாங்கிறதெல்லாம் எல்லாம் நாசமா போ ஆள விட்டுன்னு போயிட்டாங்க. தமிழ்நாட்டிலே அவரால் இருக்க முடியும். சரி சார், இப்போ அந்த பாரதியார் பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த பாலியல் வன்கொடுமைன்றது வந்து பெண்கள் அப்படின்றது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து நம்ம அடல்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் வந்து சிறார்கள், குழந்தைகளாக தானே சார் பார்க்கப்படுது. அவங்க கிட்ட போய் இந்த பாலியல் வன்கொடுமை பண்றதுன்றதெல்லாம் எந்த விதத்துல வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதான் நம்ம சொல்ல வந்தோம், பேச விட மாட்டேங்கிறீங்க. பாலியல் கொடுமைங்கிறது வந்து பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்கும். அந்த ஈர்ப்பு ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் இருக்கிற ஈர்ப்புங்கிறது இருந்தால் தான் சிருஷ்டி நடக்கும், மனித இடம் நீடிக்கும். செக்ஸுங்கிறது அதுக்கு தான். செக்ஸு உடல் உறவு கொள்ளுகிற நேரத்தில் தான், படைக்கிற தொழிலை செய்வதனால்தான் கோயில்களில் வந்து உடல் உறவு காட்சிகளை வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ஆணுடைய மனதும் உடலும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும். மற்ற நேரத்தில் வந்து புத்தகம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உடம்பு உட்காந்துருக்கும், புக்கு இருக்கும், கண்ணு இருக்கும், மைண்ட் எங்கேயோ இருக்கும். ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஏதோ ஸ்க்ரூ டைட் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த கணக்காரம் வந்துட்டானே என்ன பண்ணுறது, இங்கே கை இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மனசு அங்கே இருக்காது. செக்ஸும் ஒன்றில் தான், மனசும் இருக்கணும், இருந்தால் தான் அவனால் செயல்பட முடியும். அந்த அளவுக்கு நீ தீவிரமாக நீ வந்து மனதும் உடலும் ஒன்றா சேர்ந்து நீ இது பண்ணால் தான் நீ கடவுளை அடைய முடியும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கோபுரத்தினுடைய கீழ் லெவலில் இருக்கிறதுல வந்து செக்ஸ் சிற்பங்கள்லாம் இருக்கும். மேலே போக 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 அந்த மனம் அப்படியே ஒன்றா சேர்ந்து கூர்மையாகி கலசம் மாதிரி, கலசம் கூரை மாதிரி ஆகாயத்துக்கு போகுது. அப்படியே கீழே அகலமாக இருந்த உன்னுடைய அந்த இதெல்லாம் பல்வேறு சிந்தனைகளை கொண்டு அந்த மனசு அப்படியே கான்சன்ட்ரேட் ஆகி அடர்த்தியாகி அப்படியே மேலே போய் கலசத்துக்கிட்ட போய் அந்த கலசத்துக்கு அப்புறம் கூரா போய் நின்றுட்டா கடவுளை தவிர வேறு யாருமே இல்லைன்னு அந்த ஒரு பாயிண்ட்ல போய் நிற்கும் போது தான் நீ அடைய முடியுங்கிறது தான் கோயிலுடைய தத்துவம். இது எல்லாத்திலையுமே இருக்குது. சர்ச்சும் அதே தான், கோபுரம், மசூதியில் அப்படிதான், அந்த இதை போட்டு அது மேலே அந்த பிறை, எல்லாத்திலையுமே அதுதான். மனதும் உடலும் ஒருங்கிணைந்து நீ ஆண்டவனை துதித்தால் தான் நீ அவனை அடைய முடியுங்கிறது தான் எல்லா மதமும் சொல்லுது. செக்ஸ்லேயும் அது தான் வருது. உன்னுடைய மனமும் உடலும் ஒன்றா சேர்ந்தால் தான் செக்ஸ் வச்சுக்க முடியும். இந்த ஈர்ப்பு வந்து அது வந்து பெண்கள் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துல சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? அது தவிர்க்க முடியாது. இப்போது ப்ளூ லகூன்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில், சின்ன பையனாக இருக்கும்போது அதை பார்த்தேன். என்னன்னா அது அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு கடலில் அவங்க டைவ் அடிக்கிறது இதெல்லாம் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த மாதிரி படம் போயாச்சு. எங்கள் அப்பா அனுப்பிச்சிட்டார் அந்த படத்துக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது. அது பயங்கரமான செக்ஸ் படங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்னன்னா ஒரு கப்பலில் போகிறாங்க, அந்த கப்பல் கவுந்துடுது,
ஒரு 7 வயசு பொண்ணு, 9 வயசு பையன், ஒரு 40 வயசு பெரிய ஒருத்தர், 3 பேரும் கரை ஒதுங்குறாங்க. ஒரு தீவில் ஒதுங்கிடுறாங்க. ஆள் அண்ணன் யாருமே இல்லாத ஒரு அனாதை தீவு. மரம் செடி கொடிகளை தவிர அவர் உண்மை இல்லை. அங்கே போய் இருக்கிறாங்க. இந்த 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து வீடு கட்டி இது குடிசை கட்டி அடுத்த அப்படி கப்பல் ஏதாவது வந்தால் இது பண்ணாது. தினம் வந்து போய் கடலில் நின்றுட்டு கையெல்லாம் ஆட்டு இது மாதிரி தான் படம் போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளார இவங்க வந்து கடலில் குளிக்கிறது கிழிக்கிறது எல்லாம் பண்ணிடுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பெரியவருக்கு வந்து ஒரு சொராவை வந்து பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அடிக்கிறது போகும்போது அந்த புறா இவரை கொண்டு வருது. ஆக இந்த பசங்க 2 பேரும் வேறு யாருமே இல்லாமல் போயிடுறாங்க. இவனுக்கு 15 வயசு, அது அத்தனை வருஷம் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு 13 வயசு. அந்த பொண்ணு கத்துறா, ஐயோ எனக்கு ரத்தமாக வருதுங்கிறா. இப்படி போகுது படம். இப்படியே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, த இன்டெலிஜென்ட் செக்ஸ். இப்போ அதாவது 13 வயசு பொண்ணு 15 வயசு பையனு செக்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுதான் படம். பின்னாடி அது ப்ளூவில் கண்டு மறுபடியும் 80களில் 70களில் வந்தது. ப்ரூக் ஷில்ஸுங்கிற பொண்ணு நடிச்சது. அது அந்த காலத்தில் அந்த படத்தில் நடித்தவங்க ஜீன் சிம்மன்ஸுங்கிற நடிகை. அந்த ஜீன் சிம்மன்ஸுங்கிற நடிகை பின்னாடி பெரிய கேரக்டர் ரோலில் வந்தாங்க. அந்த மாதிரி படம். அதில் என்னன்னா, வேறு யாரும் இல்லாத நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து சின்ன பொண்ணை வந்து இது பண்ணுறாங்க, பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க, இது நியாயமானு கேட்க முடியும்? அந்த இடத்துல தான் நடக்குது. யாருமே கிடைக்காத போது கிடைச்ச பிடிச்சிடுவாங்க. அதுதான் ஆணுடைய மனசு, அதுதான் ஆணுடைய வக்கரம். இது வந்து இதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்தலை. என்ன பண்ண முடியும்? அவனை தடுக்க முடியாது. குற்றங்கள் இதுக்கு தண்டனை. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? செய்தி என்ன சொன்னீங்க? செய்தியை சொல்லுங்கள் திருப்பி. 25 பேர் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். போய் உட்காந்து தடுக்க முடியாது. அதனால தான் பல பெண்கள் கல்லூரியில் ஆண்களுக்கு வாத்தியார் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் பள்ளிக்கூடங்களில் ஆண்களுக்கு வேலை கிடையாது. இப்போ நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கான்வெண்ட்டில் படித்தேன். சென்ட் மேரிஸ் கான்வெண்ட். 5ஆம் கிளாஸ் வரலேருந்து ஆண்கள். அதுக்கப்புறம் இங்கே கிடையாது. இங்கே கூட சர்ச் ஃபார் கான்வெண்ட்டு 5th ஸ்டாண்டர்ட் ரோலில் இருக்கலாம். அதனால தான் ஜெயலலிதாவோட கிளாஸ்மேட்டு EVKS இளங்கோவன் தெரியுமில்ல, காங்கிரஸ் தலைவர். அவர் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டார். 2 பேருமே இல்லைன்னு வச்சு. ஆமாம், 2 பேருமே. அதனால் 5ஆம் கிளாஸ் வரலும் நீங்கள் சர்ச் ஃபார் கான்வெண்ட். அது மாதிரி நான் வந்து சேலத்தில் சென்ட் மேரிஸ் கான்வெண்ட்டில் 3ஆம் கிளாஸ் வரலும் படித்தேன். சார், இப்போ இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு தீர்வு இல்லை. இதுக்கு என்ன சொல்ல வரேங்கிறத முடிச்சிடுறேன். அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஆண்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். 3ஆம் கிளாஸுக்கு மேலேயே எங்களெல்லாம் கொஞ்சமாக அந்த அப்போனா ஸ்கூலு வாத்தியாருங்க எல்லாமே ஆங்கிலோ டீன்ஸ். என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாமே ஆங்கிலோ டீன்ஸ். மிஸ்ஸிங் டீச்சர் தான் கூப்பிடுவோம். கவுன் போட்டு வருவாங்க. எங்களுடைய பிஹேவியர் இந்த 3ஆம் கிளாஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பசங்களுக்கு. அப்போயே அவங்க சொல்லுவாங்க, அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு, இல்லை இனிமேல் வேணாம் அந்த ஸ்கூலில் கூப்பிட்டு போடுங்க. எனக்கு என்னாச்சுன்னா, நான் 2nd ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது என்னுடைய படிப்பு ரொம்ப முன்ன புரியாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சுட்டேன். எனக்கு அப்போ டபுள் ப்ரொமோஷன் ஒன்று உண்டு. ஒரு கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம். அந்த டபுள் ப்ரொமோஷன் எனக்கு கிடச்சிது. 2nd கிளாஸ்லேருந்து 4th கிளாஸுக்கு விட்டாங்க. 4th கிளாஸுக்கு வந்த பிறகு எனக்கே என்னுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் மெயின் ஸ்கூலில் படித்தாங்க. நான் இங்கேருந்து அடுத்த காம்பவுண்ட் அது அப்படியே உள்ள குறுக்கு புந்து அப்படி போனால் அங்கே சாப்பாடு அங்கே வந்துடுவோம். அவங்களோட போய் சாப்பிட உக்காந்தாக்கா என் சிஸ்டர்ஸ் எல்லாம் நான் செல்ல குழந்தை. எனக்கு காதில் லோலாக்கு எல்லாம் போட்டு கையில் காப்பெல்லாம் போட்டு போவேன். என்ன சொல்லுவாங்க என் சிஸ்டருடைய கிளாஸ்மேட்ஸு, பையனா பொண்ணாடுவாங்க. அந்த மாதிரி மேக்கப் போவேன். எனக்கே கூச்சமாக இருக்கும். அந்த 2ஆம் கிளாஸ் முடித்த உடனே நான் எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அந்த பொம்பளை ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் என்ன சொன்னார், பொம்பளை ஸ்கூலில் படிக்கிறவன் தான்டா நீ அப்படின்னார். எனக்கு அதுக்கு ஒரு மாதிரி இதாக போச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த நேரத்தில் அப்போவே அந்த செக்ஸ் சம்மந்தமான பேச்சுக்கள் எங்களுக்கு மத்தியில் அடிபட ஆரம்பிச்சு. அந்த சின்ன வயசுலேயே எங்களுக்கு அடிபட ஆரம்பிச்சு. இதைத்தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா வந்து அலைகள் ஓய்தலில் காட்டுறாரு. பாபிங்கிற படம். இதெல்லாம் வந்து விடலை பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியாதா? அது ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கிற வரையிலும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். குறைக்க முடியுமானா அதனால தான் வந்து பெண்களுக்கு தனியாக வச்சோம். அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து அதெல்லாம் நீங்களே என்ன சொல்லிட்டீங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர பெண்களுக்காக தனி பஸ் ஓடுறது கிடையாது எங்கேயுமே.
சொல்லுங்கள். தனி பஸ்ஸில் தனி சீட்டு கிடையாது. நீங்கள் போங்க, எந்த ஊர்லேயும் கிடையாது. ஹைதராபாத்லாம் முஸ்லீம்கள் இருக்கிற ஊர், அங்கேயே கிடையாது. சிங்கிள் கியூ தான், ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஒரு இடத்துல தான் நிற்கிது. அதுக்கு ஒரு தடவை நான் வந்து பேசும்போது கேட்டேன் உங்களுக்குன்னு தனி கியூ வைக்கக்கூடாது ஏன்? ஒரு லேடி கேட்டாங்க, ஏன் அப்படின்னாங்க. இல்லை ஆம்பளை ஏன்னா நீ நின்னா எனக்குன்னு ஒரு தனியாக உனக்கு கொம்பு முடைச்சிருந்தா நீ தனியாக அனுப்ப நான் நீ நான் ஈக்குவல் தான், வந்து நில்லு வாரமா, அவ்வளோதான். ஓகே சார். அந்த ஆட்டிடியூட் இருக்குதும்மா. நான் தென் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன்னு சொன்னேனே, எதுக்காக போனேன்னு தெரியுங்களா? வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் நடத்துகிற ஒரு மகளிருக்கான ஒரு மாநாடு. அதில் வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போன போது அங்கே பேசினவங்க எல்லாம்னாக்கா அது பர்டிகுலராக நம்ம ஊரை சேர்ந்த பெண்கள். நீ பணக்காரன் காட்டுறதுக்காக எனக்கு நீ நகை ஸ்டாண்டாக வச்சுக்கிட்டு இருக்கிற, நான் நகை கேட்டேனா உன்னை அப்படிங்கிறாங்க. அது அப்படியே கேட்டேன், ஏம்மா புருஷனை செருப்பால் அடித்து பூட்ஸால் அடித்து நகை வாங்கி போட்டுவிட்டு இங்கே வந்து வீராவசனம் பேசுகிறேன், இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷமானு கேட்டேன். நம்ம ஊரை சேர்ந்தவங்க டெல்லியில் செட்டில்டு, அவங்க டெல்லியை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஃபைன் சார். அங்கே இருக்கிற பெண்களுடைய அந்த மாநாட்டில் அவங்க பேசுகிறதுனால இன்றைக்கி இருக்கிற ரெக்கார்டு. நாங்கள் உங்களுக்கு எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டோம்? எங்களுக்கு என்னத்துக்கு தனியாக என்னையே அனுதாமா நீ பார்க்குற? அந்த கேள்வி இருக்குது இன்றைக்கி, அந்த கேள்வி கேட்குறாங்க. என்ன அனுதாமா நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன சமமாக நடத்து அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற கேள்வி. சார் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இங்கே பார்க்கப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை? தமிழ்நாட்டில் தான் இத்தனை இலவசங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க. அது உங்களுக்கு என்னப்பா பெண் விடுதலை பேசுகிற நாட்டில் வந்து நீங்கள் இது கேட்குறது உங்களுக்கு தான் அசிங்கம். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க ஒரு வீராங்கனை, நீங்கள் ஆண்கள் செய்கிற வேலையை செய்கிறீங்க. யூஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்களே ஒரு உதாரணம். இது என்ன ஆணுக்குன்னு எழுதி வச்ச வேலையா இது? ஏன் பெண்கள் செய்யக்கூடாது? இந்த அழகாகவே செய்கிறீங்க, பிரமாதமாக செய்கிறீங்க. எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டீங்க? கேமரா உமன் வர்றாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நந்தினின்னு ஒருத்தர் வருவாங்க, தனியாக வந்து எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. சேனல் நடத்தல. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கம்பெனிமா சிம்சன் கம்பெனி, அவருடைய தலைவி மல்லிகா சீனிவாசன். பிரிட்டானியா அவங்களோட இது கூட வந்து 11 கம்பெனி இருக்குது, அமால்கமேஷன்ஸ் 11 கம்பெனி, அத்தனைக்கு மல்லிகா தான் சேர்மன். தென்னாட்டினுடைய மிகப்பெரிய தொழிற்கூடம், தென்னாட்டினுடைய நம்பர் 1 தொழிற்கூடம். அதெல்லாம் உங்களால் நடத்தும்போது உங்களை அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்கம்மா, வந்தாச்சுமா, நீங்களாம் வந்துட்டீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி வரும்போது பாலியல் தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். நீங்கள் பாலியல் தொந்தரவு தப்பு, கிட்ட வர்றானா ஒரு அறை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? குழந்தைகளை இது பண்ண முடியாது. அது வயசான உங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட நாங்கள் உதவ வாங்கிறோன்னா சின்ன குழந்தைகிட்ட பார்த்து காரணம் அது அதுங்களுக்கு ஒன்றும் புரியாது. சில நேரங்கள் சில மனிதர்கள்ங்கிற படத்தில் அவர் ஜெயகாந்த் அந்த கதையை காட்டுவார். எங்கள் மாதிரி கிழவனுங்க எப்படி பொண்ணுங்களை பார்த்து எப்படி எல்லாம் தன்னுடைய அரிப்பை தீர்த்துக்குவானுங்கிறது ரொம்ப அழகாக காட்டுவாங்க. இவ்வளோ உங்களோட பொண்ணான நேரத்துக்கு வந்து ரொம்ப நன்றி சார்.